ஸ்டேஜில் இருக்க எல்லாருமே வந்து ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டுட்டு இப்போ நல்ல நிலைமையில் இருக்கீங்களா சார்? இப்போவுமே கஷ்டப்படுற ஃபேமிலிஸும் இருக்காங்க சார். ஆனாலுமே உங்களை மாதிரி வர்றதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். அதுக்கு காரணம் என்னன்னா, அப்போ வந்து படிப்பறிவும் கம்மி, படிக்கிறவங்க எண்ணிக்கையும் கம்மி சார். ஆனால் வேலை வாய்ப்பு அதிகமாக இருந்துச்சு. இப்போ வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்குது, படிப்பறிவு ஜாஸ்தியாக இருக்குது சார். இப்போ நாங்கள் என்ன பண்ணால் எங்களுக்கு கிடைக்கும் சார் வேலை வாய்ப்பு? இல்லைம்மா, உங்கள் கூட்டில் வந்து பாதி உண்மை கிடையாது. முழுவதும் வேலைவாய்ப்பு வந்து உலகம் முழுவதும் இன்னைக்கு உலகம் கை சொன்னேன் இல்லையா, ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த உலகம் நீங்கள் சுருங்கி விரிஞ்சிடுச்சு சரியா. நான் வந்து சிங்கப்பூர் போகிறது வந்து 2001 சிங்கப்பூர் போனேன். அப்போ எனக்கு வயசு வந்து 30 வயசு. நீங்கள் இன்னைக்கு சிங்கப்பூர் போனால் நீங்கள் நாளைக்கு காலையில் கிளம்பி போயிட்டு வந்துடலாம். இப்போ எதுக்குன்னா, வேலை வாய்ப்பு வந்து வெள்ளூர் மட்டும்தான் இருக்குன்னு வேலை நினைக்காதீங்க. சென்னை இருக்குது, தமிழகம் முழுவதும் இருக்குது, இந்தியா முழுவதும் இருக்குது, உலகம் முழுவதும் இருக்குது. இன்னும் வர செப்டம்பரில் வந்து 7000 போஸ்ட், 70,000 போஸ்ட் வந்து எஸ்எஸ்சியில் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் வருது. வேலை வாய்ப்பு நிறைய கொட்டி கிடக்குது. தனியார் நிறுவனங்களுக்கு போக வாய்ப்பு இருக்குது. உங்களை சுயமாக முன்னேற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதுவுமே தடை கிடையாது. தடை வந்து உங்களுடைய சிந்தனையும் உங்கள் செயல்பாடு. சிந்தனைங்கிறது வந்து நீங்கள் பெருசாக யோசிக்காமல் இருக்கிறது, செயல்பாடு வந்து அதை நோக்கி நகராமல் இருக்கிறது சரியா. எதுக்குமே ஆரம்பத்தில் சொல்கிறேன், எதுவுமே தேர் இஸ் நோ ஷார்ட் கட் ஃபார் ஹார்ட் ஒர்க். உழைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உழைங்க, கண்டிப்பாக உங்கள் இலக்கை அடைய முடியும். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். நாங்கள் திருப்பி ஒரு 3 மாதம் கழிச்சு நாங்கள் யாராவது வரோம், இல்லை உங்கள் கல்லூரி முதல்கிட்ட பேசுகிறோம், நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு 3 மாதம் இல்லை இன்னைக்கு சாயந்தரம் போய் சொல்லுங்கள். இல்லைன்னா எங்கள் நம்பரு இதெல்லாம் சொல்கிறோம், அந்த நம்பரில் வந்து நீங்கள் எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள். நீங்கள் பேசுனதை வச்சு நாங்கள் என்ன முடிவு பண்ணுறோன்னு நாங்கள் தொடர்ந்து வழிகாட்டுறோம். இது வந்து வழிகாட்டுறது ஒரே நாளில் முடியாது. ஆனால் வேலை வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்கு. அதை பற்றி நிறைய பேசுனேன், அது ஒரு நாள் பேச முடியாது. அதனால சொல்கிறோம், வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. உலகம் சுருங்கி போயிடுச்சு. வேலைக்கு போகிறத விட வேலையை கொடுக்குற அளவுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் அதை நோக்கி போகிறது வந்து ரொம்ப ரொம்ப எளிது. ஆனால் உழைக்க கற்றுக்குங்க. நாங்கள் சொன்ன இன்னைக்கு காலையில் நடக்கிறது ஃபுல்லாகவே வந்து உழைக்க கற்றுக்குங்க. அதுக்காக தான் சொல்லுவாங்க, வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் எதை வேணாலும் எடுத்துங்க, அதை நோக்கி உழைக்க பயணிங்க. தேங்க்யூ சார். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.